ஸோ இன்னைக்கு வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சரோட செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல வந்துட்டு நம்ம போர் மாதிரி, அதாவது நீல்ஸ் போர் வந்து ஆட்டம் எப்படி இருக்கும்ட்டு அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு. அந்த ஐடியா என்னன்னு பார்ப்போம். அடுத்து டூவல் பிஹேவியர் ஆஃப் மேட்டர். ஒரு பொருள் வந்துட்டு ரெண்டு வகையா வந்து பிஹேவ் பண்ணும். போன கிளாஸ்ல நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ஒண்ணு பார்த்தோம். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்து, அதாவது உதாரணத்துக்கு லைட் வந்து எப்படி பிளாங்க் வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கல் மாதிரி, அதாவது பேக்கெட்டா பிஹேவ் பண்ணணும்னு சொன்னாரோ, அதே மாதிரி நம்ம மேட்டர், அதாவது ஒரு பொருள் வந்துட்டு கூட எனர்ஜி மாதிரி பிஹேவ் பண்ணும், அதாவது அது ஒரு வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு நாம் பார்ப்போம். எப்படின்னு அது பார்ப்போம். அடுத்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்ற இந்த ஒரு பேரு கேட்க பயங்கரமா இருக்கிற ஒரு டாபிக்கை பத்தி இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா மாதிரி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் அதுக்கு கொடுப்போம். அடுத்து ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன். இதுவும் குவாண்டம் மெக்கானிக்ஸ் கடையில வர ஒரு டாபிக் தான். அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த ஒரு இப்ப ஒரு 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 எலக்ட்ரானே வந்துட்டு அது ஒரு வேவா இருந்தா எப்படி அதை யூஸ் பண்ணுவோம், அதை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், அதை பத்தி அவரே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அடுத்து குவாண்டம் நம்பர் அண்ட் தேர் சிக்னிஃபிகன்ஸ். குவாண்டம் நம்பர்ன்றது என்ன, அப்புறம் அந்த குவாண்டம் நம்பருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் அட்டாமிக் ஆர்பிட்டல்னா என்ன, அதாவது அட்டாமிக் ஆர்பிட்டல்னா என்ன, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், அது ஒரு எலக்ட்ரான் வேவ் ஃபங்க்ஷன். இந்த பேரெல்லாம் கேட்க கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், நம்ம உள்ள போக நம்ம புரிஞ்சுப்போம். அட்டாமிக் ஆர்பிட்டல்னா என்னன்னு பார்ப்போம். அடுத்து இந்த ஒரு ஆர்பிட்டல்லையும் நம்ம எப்படி எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுவோம், அது ஒரு ஆர்பிட்டல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், எப்படி அந்த எலக்ட்ரான் இருக்கும்ன்றத நம்ம பார்ப்போம். அடுத்து நம்ம வேற எலமெண்ட்ஸ்ல, அதாவது நம்ம முன்னாடி பார்த்த ஒரு எலமெண்ட்ன்றது ஒரு எலமெண்ட்ல வந்துட்டு நம்பர் ஆஃப் வெவ்வேறு அளவு புரோட்டானும் எலக்ட்ரானும் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எலக்ட்ரான் எப்படி அதுல அரேஞ்ச் ஆயிருக்கும்ன்றத பார்ப்போம். ஓகே, ஸோ போர்ஸ் அட்டாமிக் மாடல், போருடைய ஆட்டமோட மாதிரி என்னன்னு பார்ப்போம். அது என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாடல் வந்துட்டு எந்தெந்த ஆட்டம்ல எல்லாம் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் பொருந்தும். என்னன்னா, இந்த மாடல் படி அந்த நம்ம ரூதர்ஃபோர்ட் மாடல் என்ன சொன்னோம், அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் வந்து சுத்தும் போது அது அந்த எனர்ஜி வந்து அது இழந்துகிட்டே இருக்கும். அதனால அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து நியூக்ளியஸ்குள்ள விழுந்துரும்னு நம்ம சொன்னோம். ஆனா இப்போ போர் மாடல் என்ன சொல்லுதுன்னா, இதுவும் வந்து அதே மாதிரி ஒரு ஆர்பிட்ல தான் சுத்தும். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட வழியை ஃபாலோ பண்ணி அது சுத்துச்சுன்னா அது வந்து எனர்ஜியே லூஸ் பண்ணாது. அந்த ஒரு ஆர்பிட்டை வந்து அவர் ஷெல்லுன்னு சொல்லுவாரு. போட்டுறாங்க, எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் நம்ம சொல்லிட்டோம், அந்த ஆட்டமோட சென்டர்ல இருக்கிற அந்த பார்ட் பேர் தான் நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸை சுத்தி ஒரு ஸ்டேஷனரி பாத், ஒரு குறிப்பிட்ட பாத்தை ஃபாலோ பண்ணும், ஒரு குறிப்பிட்ட வழியை ஃபாலோ பண்ணும். அந்த பாத்துக்கு பேரு எனர்ஜி லெவல், இல்ல ஆர்பிட், இல்ல ஷெல். இந்த மூணுல எந்த பேரை மாத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு எனர்ஜி லெவலுக்கும் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி இருக்கும். ஒவ்வொரு எனர்ஜி லெவலுக்கும் குறிப்பிட்ட அளவு ஆற்றல் மட்டும்தான் இருக்கும். அடுத்து அந்த நியூக்ளியஸை விட்டு நம்ம தள்ளி போக போக ஒரு எனர்ஜி லெவலோட ஆற்றலும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னா, ஏதோ ஒரு எனர்ஜி லெவல்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து அதோடைய ஆங்குலார் மொமெண்டம்ன்றது அதோடைய எலக்ட்ரானோட மாஸ் மல்டிப்ளை பை வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரானோட திசை வேகம் இன்டு அல்லது அந்த ரேடியஸ், அந்த நியூக்ளியஸ்ல இருந்து அந்த எலக்ட்ரான் இருக்கிற தூரம் மல்டிப்ளை பண்ணோம்னா, நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம்னா இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் h டிவைடட் பை 2πன்ற இந்த வேல்யூவை ஒரு குறிப்பிட்ட நம்பரோட மல்டிப்ளை பண்ணா வருது. அதை மல்டிப்ளை பண்ணா அதோட ஆங்குலர் மொமெண்டம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அடுத்து ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு கம்மி எனர்ஜி லெவல்ல இருந்து அதிக எனர்ஜி லெவல் போனாலோ, இல்லாட்டி அதிக எனர்ஜி லெவல்ல இருந்து கம்மி எனர்ஜி லெவலுக்கு போனா மட்டும்தான் அது எனர்ஜி வாங்கிக்கும் இல்ல வெளியேற்றும். அந்த வாங்கிக்கிறதோ இல்ல வெளியேற்ற அளவு எனர்ஜி எவ்வளவு இருக்கும்னா,
அந்த 2 எனர்ஜி லெவலோடைய டிஃபரன்ஸ், அந்த ஒரு எனர்ஜிக்கும் லெவலுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி இருக்கும். அந்த 2த்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் வந்துட்டு அது வாங்குறதோ இல்ல வெளில கொடுக்குற எனர்ஜியோ. இது எப்படி நம்ம சொல்லலாம்னா, இப்போ உதாரணத்துக்கு அந்த நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த நியூக்ளியஸை சுத்தி இங்க ஒரு எனர்ஜி லெவல் இருக்கு. அதோடைய எனர்ஜி வந்து E1. இங்க இருக்கிற எலக்ட்ரானுக்கு E1 எனர்ஜி இருக்குன்னு வச்சுப்போம். அப்புறம் அதுக்கு வெளியில இங்க ஒரு E2க்கு ஒரு எனர்ஜி லெவல் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த எனர்ஜி லெவல் வந்து E2. இப்போ இந்த எலக்ட்ரானுக்கு நான் இங்க இருந்து இங்க அனுப்பணும்னா அந்த எலக்ட்ரானுக்கு நான் கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தாகணும். இந்த எனர்ஜி நான் எவ்வளவு கொடுத்தாகணும்? அதுக்கு ஆரம்பத்துல E1 இருக்கு. அதுக்கு நான் கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தேன்னா டெல்டா ஈன்னு குறிப்போம். எனக்கு கடைசியில என்னவா இருக்கணும்? E2. அதாவது 2வது எனர்ஜி லெவலுக்கு அதை எடுத்துட்டு வரணும். அப்ப என்ன அர்த்தம்? டெல்டா இ வந்துட்டு அது கொடுக்க வேண்டிய எனர்ஜி வந்துட்டு E2 மைனஸ் E1. இதே மாதிரி நம்ம ரிட்டர்ன் வரப்பவும் யோசிச்சுக்கலாம். நான் வந்து இந்த எலக்ட்ரான் ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி வெளில கொடுக்குது. சப்போஸ் E2ல இருந்து E1க்கு திரும்ப வருதுன்னா டெல்டா இ வந்துட்டு E1 மைனஸ் E2. சாரி, E2 மைனஸ் E1 அதே மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் எனர்ஜியோட ஒரு எக்ஸ்பிரஷன் வந்துட்டு h இன்டூ நியூ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இன்டூ அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த அந்த வெளில வர அந்த ஃபோட்டான் நம்ம பார்த்தோம். அதனால இங்க இதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. அடுத்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரேடியேஷன், அதாவது அது வெளியில வரப்போ அந்த அந்த எனர்ஜியோட சேஞ்ச், அந்த எனர்ஜியோட மாற்றம் நடக்கிறப்போ வெளில வரப்போற அந்த ஃபோட்டானுடைய ஃப்ரீக்வன்சி, இந்த நியூன்ற இந்த வேல்யூவை நம்ம கூட கண்டுபிடிக்கலாம். அந்த டெல்டா அந்த எனர்ஜி எவ்வளவு சேஞ்ச் ஆகுது டிவைடட் பை பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் அந்த ஹெச். ஓகே. அடுத்து போர்ஸ் மாடல்னால நம்ம என்னென்னலாம் கத்துக்கிறோம், என்னென்ன ரிசல்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து nth ஆர்பிட்ல இருக்கு. nth ஆர்பிட்ல இருந்தா அதோடைய ரேடியஸ் என்ன? இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ் இருக்கு, இத்தனை ஆர்பிட் இருக்குன்னு வச்சுப்போம். இத்தனை ஆர்பிட்ல அந்த எலக்ட்ரான் வந்து சப்போஸ் இது வந்துட்டு nth ஆர்பிட்னு வச்சுப்போம். nth ஆர்பிட்ல எலக்ட்ரான் இருந்தா இந்த டிஸ்டன்ஸ் என்ன? இந்த டிஸ்டன்ஸ் என்ன? இந்த டிஸ்டன்ஸை வந்து அவர் ஃபார்முலா வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கண்டுபிடிச்சாரு. அது என்னன்னா ஆர் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இந்த முன்னாடி இருக்க அந்த பெரிய டேர்ம் வந்து நம்ம இப்போதைக்கு எங்கேயுமே டைரக்டா யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ரெண்டாவது தான் யூஸ் பண்ணுவோம். R0 n² டிவைடட் பை Z. ஒரு nth ஆர்பிட்ல இருக்கிற எலக்ட்ரானோட ரேடியஸ் வந்து R0 n² பை Z. இந்த எண்ணுங்கிறது என்னன்னா எத்தனாவது ஷெல் நம்பர். உதாரணத்துக்கு நியூக்ளியஸ் இருக்குன்னா அந்த நியூக்ளியஸ் வந்து ஆர்பிட்டோடைய எண்ணோட வேல்யூ 1. அடுத்து 2வது ஆர்பிட்ல இருக்கிறது n இஸ் ஈக்குவல் டு 2. அந்த மாதிரி ஸோ இருக்கும். அப்போ Rn வந்துட்டு இப்போ சப்போஸ் 2வது ஆர்பிட்டோட ரேடியஸ் பார்க்குறோம்னா R2 இஸ் ஈக்குவல் டு R0 இன்டூ 4 டிவைடட் பை Z. Zங்கிறது அட்டாமிக் நம்பர். இப்போ ஒரு ஹைட்ரஜனுக்கு வந்து Z இஸ் ஈக்குவல் டு 1, ஹீலியமா இருந்தா Z இஸ் ஈக்குவல் டு 2. இந்த மாதிரி R0ங்கிறது ஹைட்ரஜன் ஆட்டமுடைய ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ். சப்போஸ் ஹைட்ரஜன் இருக்குன்னா இந்த ஹைட்ரஜன் ஆட்டமுடைய ஃபர்ஸ்ட் ஆர்பிட் n இஸ் ஈக்குவல் டு 1 ஒரு ஹைட்ரஜனுக்கு இருந்ததுன்னா அதோட ரேடியஸ் என்ன? அதுதான் R0. R0ஓட வேல்யூ 0.529 இன்டூ 10⁻⁻10 மீட்டர். இவ்வளவு சின்ன ஒரு ரேடியஸ் R0. ஓகே. அடுத்து அவங்க பிகோமீட்டர், அதாவது 52.9 கொடுத்துருக்காங்க. 52.9 பிகோமீட்டர். இது வந்துட்டு 52.9 இன்டூ 10⁻⁻12. ஒரு பிகோமீட்டர்னா 10⁻⁻, இந்த பிஎம்னு போட்டிருக்காங்க. அந்த ஸ்மால் பிஎம் உடைய அர்த்தம் வந்துட்டு 10⁻⁻12 மீட்டர். ஓகே. அடுத்து நம்ம இங்க பார்த்துட்டோம். வந்து நம்ம போனதுல என்ன சொன்னோம்னா நியூக்ளியஸை விட்டு தூரம் போக போக அதோடைய எனர்ஜி, அதாவது நம்ம வந்து டயக்ராம்ல வரையறப்ப தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆர்பிட் வந்துட்டு நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருந்தது. செகண்ட் ஆர்பிட் நியூக்ளியஸை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தது. ஆனா அது எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த
ரேஷியோ ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ஆர் வித் என் ஸ்கொயர். ஆருக்கும் என் ஸ்கொயருக்கும் இருக்கிற சம்பந்தம் என்ன? அதாவது ஒரு ஆர்பிட் வந்து அந்த ஆட்டமோட நியூக்ளியஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குன்றதை குறிக்கிறதுக்கு தான் இந்த ரிலேஷன் ஆருக்கும் என் ஸ்கொயருக்கும். அதாவது R1 by R2 is equal to N1 square by N2 square வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ் வந்து n is equal to 1 ஓகே n1 is equal to 1 வச்சுப்போம். அதாவது மொதல் ஆர்பிட்டோட ரேடியஸ், அப்புறம் n2 வந்து ரெண்டாவது ஆர்பிட்டோட அதாவது n1ங்கிறது மொதல் ஆர்பிட் 1, n2ங்கிறது ரெண்டாவது ஆர்பிட். அப்போ R1 by R2 is equal to 1 by 4. அதாவது R2 வந்துட்டு R1 விட 4 மடங்கு பெருசா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்பிட்டுக்கும் இருக்கிற கேப், ஒரு ஆர்பிட்டுக்கும் இன்னொரு ஆர்பிட் நல்ல இருக்கிற கேப் வந்து ஃபிக்ஸ் கிடையாது. அதாவது மொதல் ஆர்பிட்டுக்கும் ரெண்டாவது ஆர்பிட் இருக்கிற கேப் ரெண்டாவது ஆர்பிட்ல இருந்து மூணாவது ஆர்பிட்குள்ள மாறிக்கிட்டே இருக்கும். ரைட்? ஓகே. அடுத்து இந்த எப்படி அவங்க இந்த வேல்யூ இந்த R0 n ஸ்கொயர் பை Z வந்து எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்னா, அந்த எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அந்த ஒரு ஃபோர்ஸ் அதுக்கு மேல இருக்கும். அப்புறம் நம்ம ஒரு ஒரு பொருள் வந்து இன்னொரு பொருளை தூக்கி நோக்கி சுத்தி வரும்போது அதுக்கு மேல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. F is equal to mv ஸ்கொயர் பை ஆர். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கு, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த ஃபோர்ஸும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னா என்னன்றது கோர்ஸ்ல போக போக பார்ப்போம். அதோட ஃபார்முலா மட்டும் பார்த்தா kz e ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். இந்த ஆறுங்கிறது இந்த ரேடியஸ், ஜெட்ங்கிறது அட்டாமிக் நம்பர், அப்புறம் ஈங்கிறது எலக்ட்ரானோட சார்ஜ், இந்த கேன்றது ஒரு கான்ஸ்டன்ட், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, 9 × 10⁹ ஒரு வேல்யூ இருக்கு. அடுத்து இது வந்து ஒரு சில கிராஃப்ஸ். இப்போ நம்ம R is equal to R0 into n ஸ்கொயர் பை Z பார்த்தோம்ல, அப்படின்னா சாரி R is equal to R0 into n ஸ்கொயர் பை Z பார்த்தோம்ல. அப்போ R வந்துட்டு n ஸ்கொயரோட டைரக்டா மாறுது. அதுக்கப்புறம் R வந்து 1 by Z ஓட டைரக்டா மாறுது. அதனால இதோட கிராஃப்லாம் பார்த்தா அப்படி ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும். எக்ஸ்பிரஷன் ஆஃப் எனர்ஜி இன் nth ஆர்பிட். ஓகே, இப்போ எப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லிட்டோம், ஒரு எலக்ட்ரானோட வந்து இத்தனை ஒரு nth ஆர்பிட்ல இருக்கப்போ அதோட ரேடியஸ் என்னன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி அந்த ஆர்பிட்ல இருக்கிறப்போ அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அதாவது அந்த எனர்ஜி தான் வந்து அந்த ஆர்பிட்டோட எனர்ஜி லெவல்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு நியூக்ளியஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட், அதாவது n is equal to 1ல இருந்ததுன்னா அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி n is equal to 1ன்ற அந்த ஷெல்லோடைய எனர்ஜிக்கு சேமா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு எலக்ட்ரான் nth ஆர்பிட்ல இருக்குன்னா அந்த ஆர்பிட்டோடைய எனர்ஜி லெவல் தான் வந்து அந்த எலக்ட்ரான்ல இருக்கிற எனர்ஜி. ஓகே, இப்போ எனர்ஜி ஆஃப் an electron in the nth orbit. இவங்க கொடுத்திருக்கிறது வந்துட்டு டெல்டா இ. அதாவது ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்ல இருந்து இன்னொரு ஆர்பிட் போறப்போ சேஞ்ச் ஆன எனர்ஜி. ஆனா இப்போ வந்து ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு nth ஆர்பிட்ல இருந்ததுன்னா அதோட எனர்ஜி வந்துட்டு 2.178 கொடுத்துருக்காங்கல்ல, 2.178 into 10⁻−18 into n ஸ்கொயர் பை Z ஸ்கொயர். இங்க வெளியில Z ஸ்கொயர் இருக்கு, இங்க n ஸ்கொயர் இருக்குல்ல. அதாவது இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்றப்போ அவங்க காமனா வெளியில எடுத்திருக்காங்க. ஆக்சுவலான ஃபார்முலா இதுதான். En is equal to 2.178 into 10⁻−18 n ஸ்கொயர் பை Z ஸ்கொயர். இது ஜூல். அதே இப்போ நான் வந்து நம்ம போன கிளாஸ்ல பார்த்தா எலக்ட்ரான் வோல்ட்னு ஒரு புது யூனிட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். இது ரொம்ப சின்ன ஒரு வேல்யூவா இருக்குன்றதுனால அங்க எப்படி எழுதுவோம்னா எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட் ஈக்குவல் டு 13.6 n ஸ்கொயர் பை Z ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட். இதுதான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நிறைய கொஸ்டின்ஸும் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். இதை அவங்க எப்படி டிரைவ் பண்ணாங்கன்னா கைனடிக் எனர்ஜி, அது ஒரு எலக்ட்ரான் ஒரு குறிப்பிட்ட அந்த ஆர்பிட்ல இருக்கிறப்போ அதோடைய வெலாசிட்டி சம்பந்தப்பட்டமான கைனடிக் எனர்ஜி, அப்புறம் அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு அவங்க அதை டிரைவ் பண்ணியிருப்பாங்க.
ஓகே. இப்போ ஒரு nth ஆர்பிட்ல இருக்கிறப்போ, அந்த எலக்ட்ரானோட வெலாசிட்டி என்ன? அது எவ்வளவு வேகத்துல எவ்வளவு திசை வேகத்தோட போய்க்கிட்டு இருக்கு? அது வந்துட்டு V0 இன்டு Z/n. அது முன்னாடி இருக்கிற டெர்ம் நம்ம இந்த முன்னாடி இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் முக்கியம் இல்ல. V0 இன்டு Z/n. V0 இன்டு Z/n. ஓகே. இந்த V0 ஓட வேல்யூ வந்துட்டு 2.188 இன்டு 10^8 சென்டிமீட்டர்ஸ் பெர் செகண்ட். அதாவது Vn is equal to V0 இன்டு Z/n. அகைன் Zங்கிறது அட்டாமிக் நம்பர், Nங்கிறது அது என்ன ஆர்பிட்ல இருக்குன்றத குறிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்தா n is equal to 1, செகண்ட் ஆர்பிட்ல இருந்தா n is equal to 2, அதே மாதிரி. இப்போ V0ங்கிறது 2.18 இன்டு 10^6 மீட்டர்ஸ் பெர் செகண்ட். அவங்க சென்டிமீட்டர் பெர் செகண்ட்ல கொடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம மீட்டர்ஸ் பெர் செகண்ட்ல மாத்திக்கலாம். நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. அடுத்து லிமிட்டேஷன் ஆஃப் போர் மாடல். அப்புறம் போர் மாடல்னால நம்மளுக்கு என்னென்ன குறைபாடு இருக்கு? இவ்வளவு போர் மாடல் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ உருவாக்கி நிறைய மாற்றங்களை கணக்கெடுத்து கடைசியா கொடுத்த ஒரு இது. ஆனா அதுலயும் ஒரு சில விஷயங்கள் அதால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது என்னன்னா ஃபைன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அந்த ஒரு ஆட்டம் வந்து எக்ஸாக்ட்டா எப்படி இருக்கும்? இப்ப நம்ம வரையறதுக்காக சும்மா ஒரு சர்க்கிள வரைஞ்சிடுறோம். நடுவுல வந்து நியூக்ளியஸ் இருக்குன்ற மாதிரி போட்டுக்கிறோம். ஆனா இது ஆக்சுவலி தப்பு. இப்படி நம்ம நேர்ல பாக்குறப்போ இந்த மாதிரி இருக்காது. அது எப்படி இருக்கும்ன்றது அவரால சொல்ல முடியல. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆரம்பிக்கிறப்ப சொன்னோம், அந்த நம்ம எடுக்கிற என்ன இதுவா இருந்தாலும் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கணும். ஹைட்ரஜன், He நம்ம இப்போ ஆரம்பத்துல சொல்லும்போது ஹைட்ரஜன் இருந்தது, He+ இருந்தது, Li2+ இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அது அந்த மொத்த ஆட்டம்லயுமே ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். சோ இதால வந்து நெறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கிற ஆட்டம்ஸ் பத்தி ஒண்ணும் சொல்ல முடியல. அடுத்து ஜீமன் எஃபெக்ட், ஸ்டார்க் எஃபெக்ட். இந்த 2 விஷயத்த அதால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதாவது ஜீமன் எஃபெக்ட்ங்கிறது என்னன்னா, நம்ம போன கிளாஸ்ல ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்ன்னு ஒண்ணு பார்த்தோம். அதாவது ஒரு ஹைட்ரஜன் மேல நம்ம வந்து எனர்ஜி குடுக்குறப்போ, ஒரு எமிஷன் ஸ்பெக்ட்ரம் வரும். ஒரு எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னு வரும். அதெல்லாம் அந்த அந்த ஸ்பெக்ட்ரம்ல லைன்ஸா வரும்னு நம்ம பார்த்தோம். அந்த லைன்ஸா வர்றது வந்துட்டு, ஏன் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த வர வெளியில வர ரேடியேஷன நம்ம வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னு நம்ம கிராவிட்டி மாரி எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீல்ட் இருக்கு. அத நம்ம வச்சோம்னா, அந்த லைன்ஸ்ல வந்துட்டு ஒரு சேஞ்ச் உருவாகும். அதே மாரி மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வச்சோம்னாலும் ஒரு சேஞ்ச் உருவாகும். அது ஏன்னு அவரால சொல்ல முடியல. அடுத்து ஒரு ஆட்டம் 3 டைமென்ஷனல் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆட்டம். அதாவது ஒரு ஆட்டம் எப்படி இருக்குது? அதாவது அது ஒரு 3D ஷேப்பா நான் எப்படி அத வரையணும்? அது எப்படி இருக்கும்ன்றத அவரால சொல்ல முடியல. அடுத்து டியூவல் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு டியூவல் நேச்சர். நம்ம வந்துட்டு போன கிளாஸ்ல வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் வந்துட்டு ஒரு பார்ட்டிகளா பாக்கெட்டா இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஆனா வந்து நம்ம போக போக என்ன கத்துக்கிட்டோம்னா, எலக்ட்ரான் மாரி இருக்கிற ஒரு பார்ட்டிகளால கூட, ஒரு பொருளால கூட எனர்ஜி மாரி பிஹேவ் பண்ண முடியும். அதாவது ஒரு வேவ் மாரி பிஹேவ் பண்ண முடியும்னு பார்த்தோம். சரி. இதுல இருந்து நம்ம டூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர்ன்றத ஆரம்பிப்போம். இது என்னன்னா, ஒரு ப்ராபபிலிட்டி. அதாவது அதாவது ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு நம்ம ஒரு ஆர்பிட்ல மூவ் ஆகுதுன்னு நம்ம சொன்னோம். ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஆர்பிட்ட இப்படி சுத்தி போகுதுன்னு நம்ம சொன்னோம். ஆனா, இப்போ நம்ம கத்துக்க போற விஷயம் எப்படின்னா, எலக்ட்ரான் இப்படி சுத்தாது. அது வந்துட்டு ஒரு எலக்ட்ரான் இந்த நியூக்ளியஸ சுத்தி ஒரு மேகம் ஷேப்ல ஏதோ ஒரு இடத்துல, எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குறிப்பிட்ட ப்ராபபிலிட்டியோட இருக்கும். அதாவது கண்டிப்பா அங்க தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. மேபி இருக்கலாம், இல்ல இல்லாம கூட இருக்கலான்ற மாரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். இது எப்படி ஆச்சு? ஏன் வந்து இப்படி சொல்றோம்ன்றது, இந்த டி புரோக்லியன்ற ஒரு சயின்டிஸ்டோடைய எலக்ட்ரான் வந்து ஒரு எனர்ஜியாவும், பார்ட்டிகிளாவும் இருக்குன்ற ஐடியானாலயும், ஹைசன்பெர்க்ன்றவருடைய இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல்ன்ற ஒரு தியரினாலயும் தான். சோ டி புரோக்லி பிரின்சிபல் என்னதுன்னா, ஒரு பார்ட்டிகிள் மூவ் ஆச்சுன்னா, அந்த பார்ட்டிகிளால ஒரு வேவ் மாதிரியும், இல்ல ஒரு மேட்டர் அதாவது ஒரு மாஸ் இருக்கிற ஒரு இடம் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வேகமா போய்க்கிட்டு இருந்து மூவ் ஆயிட்டு இருந்ததுன்னா, அது வேவ் மாரி பிஹேவ் பண்ணும், மேட்டர் மாரி பிஹேவ் பண்ணும். அதுதான் அதுக்கு பேரு டூவல் பிஹேவியர். 2 2 விஷயங்கள் அது வந்து ஒரே நேரத்துல காமிக்கிற மாரி. அடுத்து அந்த மாரி மூவ் ஆற ஒரு பார்ட்டிகிளோட வேவ் லென்த் என்ன? நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் ஒரு வேவ் வரைஞ்சு
இதுதான் அதோடைய வேவ் லென்த் சொன்னோம்ல. அதே மாதிரி ஒரு பார்ட்டிகிள் மூவ் ஆகுதுன்னா அந்த பார்ட்டிகிளோட வேவ் லென்த் என்ன அப்படின்றது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி தான் h by p. இதுதான் வந்துட்டு அவருடைய ஃபார்முலா. லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by p. இந்த லாம்டா பேரு டி ப்ரோக்லியே வேவ் லென்த். டி ப்ரோக்லி வேவ் லென்த். அடுத்து இங்க லாம்டாங்கிறது வேவ் லென்த் ஆஃப் லைட், வேவ் லென்த், அந்த வேவ் லென்த். அப்புறம் வின்றது வெலாசிட்டி, அதாவது நம்ம பீன்னு போட்டோம். இப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு h by p. pங்கிறது மொமெண்டம், h by mv. ஓகே, இங்க விங்கிறது வெலாசிட்டி ஆஃப் பார்ட்டிகிள். ரைட். அடுத்து ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இது என்ன சொல்லுதுன்னா, அன்சர்டனிட்டின்றது என்னது, நமக்கு ஒரு விஷயத்த பத்தி சரியா தெரியலன்னு அர்த்தம். அதுதான் சொல்லுது. என்னன்னா, இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் பார்ட்டிகிள், அதாவது எலக்ட்ரான் மாதிரி ஆகப்பட்ட ஒரு சின்ன பார்ட்டிகிளோடைய மொமெண்டமும் பொசிஷனும், பொசிஷனா அதோட இடம், மொமெண்டம்னா அதோட அந்த மாஸ் இன்டு வெலாசிட்டி, அந்த அந்த குவான்டிட்டி, அது ரெண்டுத்தையும் நம்மளால ஒரே நேரத்துல கண்டிப்பா சொல்ல முடியாது. ஒரே நேரத்துல நம்ம ரெண்டு வேல்யூவும் எக்ஸாக்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வந்துட்டு ஒரு ஒரு எஸ்டிமேட் தான் பண்ண முடியும். அதுதான் இந்த டெல்டா எக்ஸ் டெல்டா பின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்துட்டு என்ன விஷயத்த நம்ம மெஷர் பண்ணாலும், உதாரணத்துக்கு ஒரு பால் வந்துட்டு 10 மீட்டர்ஸ் பர் செகண்ட்ல போய்கிட்டு இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா, நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பாக்குறதுக்கு நம்ம இவ்வளவு ஆக்யூரேட்டா சொல்றோம். அதோட சேர்த்து நம்ம என்ன சொல்லிட்டோம், அது வந்துட்டு மேபி நான் மெஷர் பண்ற என்னோட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால ஒரு சின்ன ஃபால்ட் இருக்கு, அதனால அது ஒரு 0.01 மீட்டர்ஸ் பர் செகண்ட் அதிகமாவோ இல்ல கம்மியாவோ போக முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். அதே சமயம் இப்போ நான் அதோடைய லொகேஷனையும் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுப்போம். அது வந்துட்டு ஆரிஜின் 0,0ன்னு வச்சுப்போம். அதோடைய பொசிஷன் வந்துட்டு இங்க ஃபர்ஸ்ட் 1 மீட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். நான் சொல்றேன், மறுபடியும் நான் மெஷர் பண்ற இன்ஸ்ட்ருமெண்டோட ஃபால்ட்னால பிளஸ் மைனஸ் 0.01 ஒரு 1 சென்டிமீட்டருக்கு வந்துட்டு என்னால அந்த என்னோட மெஷர்மெண்ட்ல ஒரு மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஹைசன்பர்க் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி வர 2 மிஸ்டேக்கை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா, அந்த மல்டிப்ளை பண்ற வேல்யூ வந்துட்டு h/4πன்ற வேல்யூவோட அதிகமா இருக்கு. ஹெச்ங்கிறது அதே மாதிரி பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். பை பத்தி நம்ம தெரிஞ்சு நினைக்கிறேன். h/4π விட அதிகமா இருந்தே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இதுக்கும் நம்ம ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்க முடியாதுன்றதுக்கான சம்பந்தம் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோம். இப்ப வந்துட்டு இப்ப நம்ம இந்த டெல்டா பி இருக்கு, டெல்டா பி வந்துட்டு நம்ம p is equal to mvன்றதுனால டெல்டா பி, அதாவது இந்த மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுல மிஸ்டேக் வந்துட்டு டெல்டா mv. இது நம்ம எப்படி இதெல்லாம் மாஸ் வந்து எப்பவுமே ஃபிக்ஸ்டு, மாஸ் மாறவே மாறாது. அதனால m டெல்டா v, அதாவது வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுலாம் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம். அதனால ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி இந்த பிரின்சிபலுடைய ஃபார்முலா வந்துட்டு இந்த மாதிரி லைட்டா மாத்திக்கலாம். h m into delta v into delta x is greater than or equal to h/4π. இது எப்படி நம்ம சொல்றோம், இது ஏன் வந்து நம்ம வந்து இதே ஒரு பால் எடுத்து வச்சுக்கோங்களேன். பாலோட மாஸ் வந்து சப்போஸ் ஒரு 50 கிராம்ஸ் வச்சுப்போம். அப்புறம் அது வந்துட்டு 10 மீட்டர்ஸ் பர் செகண்ட்ல போய்கிட்டு இருக்கு. இதோடைய இதோடைய இந்த இந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு நான் இதை நான் எவ்வளவு 0.01 மீட்டர்ஸ் பர் செகண்டுக்கு கரெக்டா சொல்றேன். அதாவது இவ்வளவு தான் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அதோடைய லொகேஷன், இதுதான் டெல்டா வி, அதோட வெலாசிட்டில இருக்கிற மிஸ்டேக். அதே மாதிரி டெல்டா எக்ஸ்ல ஏதாவது போய் அதோடைய பொசிஷன்ல இருக்கிற மிஸ்டேக் வந்து சப்போஸ் நான் 0.01 மீட்டர்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஓகே, இப்போ இந்த டெல்டா எக்ஸ் நமக்கு தேவையில்லை. இப்போ சப்போஸ் நம்ம இவ்வளவுதான் எனக்கு இந்த மிஸ்டேக் என்கிட்ட இருக்கு, அப்ப நான் வந்துட்டு அதோட பொசிஷன்ல எவ்வளவு மிஸ்டேக் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா h/4π வந்து கீழே மாஸ் இருக்குன்னு வச்சுப்போம். டெல்டா வி இன்டூ டெல்டா எக்ஸ், இதுதான் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டியோட ஃபார்முலா. இப்போ எனக்கு டெல்டா வி தெரியும், அதனால டெல்டா எக்ஸ் வந்து ஹெச்ங்கிறத பார்த்து 3.34 இன்டூ 10 பவர் மைனஸ் 34. இப்போ இவ்வளவு ஸ்மாலான ஒரு குவான்டிட்டி டிவைடட் பை 4 இன்டூ 5 இன்டூ
இந்த மாஸ். அப்புறம் நம்மளுக்கு டெல்டா வி தெரிஞ்சிருச்சு 0.01. இத நம்ம பார்த்தோம்னா, இது வந்துட்டு ரொம்ப ஒரு சின்ன வேல்யூ. அதனால சொல்றோம் நம்ம அதோட பொசிஷன்ல இருக்க மிஸ்டேக் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால நம்ம பொசிஷன் எங்கன்னு கரெக்ட்டா சொல்ல முடியும். ஆனா இதே நம்ம ஒரு ஸ்மால் பார்ட்டிகிள் அதாவது எலக்ட்ரானுக்கு பார்த்தோம்னா, இதே மாஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால ஒரு சின்ன நம்ம இந்த இந்த வேல்யூ வந்துட்டு ரொம்ப பெருசா போயிடும். அதாவது டெல்டா எக்ஸ்ன்ற வேல்யூ நம்ம எதிர்பார்க்கிறத விட ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, அதோடைய பொசிஷன்ல இருக்கிற மிஸ்டேக் ரொம்ப அதிகம். அப்படின்னா நம்ம கரெக்ட்டா அதோடைய பொசிஷன சொல்ல முடியாது. இதுதான் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள். அப்புறம் ஆன் த பேசிஸ் ஆஃப் டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள். அதாவது இந்த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் மூலியமாவும், அப்புறம் டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அதாவது டிப்ரோக்லியோட இந்த ஐடியானாலையும் எர்வின் ஷ்ரோடிங்கர்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்ற ஒரு புது பிரான்ச் இன் சயின்ஸை கண்டுபிடிச்சிட்டாரு. சயின்ஸ்ல ஒரு புது இதுவே கண்டுபிடிச்சாங்க. அதுல வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கூட கணக்கெடுத்து தான் நிறைய விஷயங்கள் படிப்பாங்க. இப்போ என்னன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸ்னா வந்து என்னது? அது வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆட்டம் நம்ம எடுக்கிறோம்ல, அதை பத்தி குவாண்டம் மெக்கானிக்ஸே ஒரு குறிப்பிட்ட ஐடியா கொடுக்கும். அந்த குவாண்டம் மெக்கானிக்கே வந்து அதுக்கு ஒரு மாதிரி உருவாக்கி கொடுக்கும். அது என்னன்னா இந்த ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன்றத யூஸ் பண்ணணும். இந்த ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன்றது ஒரு பெரிய ஒரு ஃபார்முலா. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஃபார்முலாவும் கூட. அதை வந்து நம்ம இங்க டைரக்டா படிக்க மாட்டோம். அது என்ன சொல்லிடுச்சு? இதுதான் அந்த ஈக்குவேஷன். இது என்ன இத பார்க்க கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா இது நம்மளுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இது என்ன சொல்லிடுச்சுன்னா, ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனா, அங்க இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிப்போம். இப்ப நம்ம வந்துட்டு சொல்றோம், ஒரு டைஸ் நம்ம உருட்டி விட்டோம். அந்த டைஸ உருட்டி விட்டோம்னா, அதுல 6 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? 1/6ன்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் வந்து இப்போ அந்த நியூக்ளியஸ் வந்து எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நியூக்ளியஸ் வந்துட்டு இங்க இருக்கு. அந்த நியூக்ளியஸ சுத்தி உதாரணத்துக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்துட்டு சப்போஸ் 0.5. இல்ல அதே சமயம் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 0.3. இந்த இடத்துல இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 0.1. அப்படிதான் நம்மளால சொல்ல முடிஞ்சுது. அதாவது ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கதான் இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த மாதிரி இந்த நியூக்ளியஸ சுத்தி ஒரு மேகம் மாதிரி உருவாக்கி அந்த மேகத்துக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல எலக்ட்ரான் இருக்கு அப்படின்றது நம்ம ஷ்ரோடிங்கரோட ஈக்குவேஷனோட நம்மளால கரெக்டா சொல்ல முடியும். இதுல இந்த வித்தியாசமான ஒரு திரிசூலம் மாதிரி ஒரு சிம்பல் இருக்கு. இந்த ஒரு திரிசூலம் மாதிரி இந்த ஒரு சிம்பல் இருக்கு பாருங்க. இதுக்கு பேரு வந்துட்டு வேவ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த வேவ் ஃபங்க்ஷனுங்கிறது என்னன்னா, நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம், ஒரு எலக்ட்ரான வந்து அவங்க ஒரு டிப்ரோக்லி என்ன சொன்னாரு? ஒரு பார்ட்டிகிள் கூட வந்து ஒரு வேவ் மாரி இருக்கும்னு சொன்னாரு. இப்போ அதே மாரி ஒரு எலக்ட்ரான வந்து நம்ம ஒரு வேவா மாத்தணும் அப்டின்னா, அந்த வேவ நான் குறிக்கிறதுக்கு ஒரு ஃப ஒரு ஒரு மேப் மாரி வேணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேப் தான் வந்து இந்த வேவ் ஃபங்ஷன். இந்த வேவ் ஃபங்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த வேவ் பார்க்க எப்படி இருக்கு? அந்த வேவ் என்னென்னத்தெல்லாம் அந்த அந்த வேவ் வந்து எங்க இருக்கு? அதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஆனா இது நம்மளுக்கு டைரக்ட்டா எங்கேயுமே யூஸ் பண்ற மாரி இருக்காது. இதுல வந்து என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்துருவோம். என்னன்னா, இதெல்லாம் வந்துட்டு இதுதான் அந்த வேவ் ஃபங்ஷன். அடுத்து இங்க எம்ங்கிறது எலக்ட்ரானோட மாஸ், ஹெச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், இந்த ஈங்கிறது எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான், யூங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த எலக்ட்ரானோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த -z இது ஏன்றத நாம அப்புறம் பார்த்துருவோம். h is equal to Planck's constant. ஓகே. இப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் என்னன்றத பார்த்துருவோம். இப்போ நம்ம இத ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு யூஸ் பண்றப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்துட்டு இத வந்து நம்ம ஆக்சுவலி நம்ம கோர்ஸ்ல எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். இத பத்தி ஒண்ணும் பயப்படணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு பேரு வந்து இந்த ஹெச்‌க்கு பேரு ஹாமில்டோனியன்னு சொல்லுவாங்க. இந்த ஹாமில்டோனியன் ஆப்பரேட்டர் அத தூக்கி அது வந்துட்டு ஒரு மெஷின் மாரி வச்சுக்கோங்க. ஒரு மெஷின்குள்ள நம்ம ஒரு இன்புட் குடுத்தோம்னா, ஒரு பொருள் குடுத்தோம்னா, அது என்னமோ ஒரு மாற்றம் பண்ணி ஒரு அவுட்புட் குடுக்கும்ல.
அதே மாதிரி இந்த ஹாமில்டோனியன்ற ஒரு மிஷின் ஆப்பரேட்டர் உள்ள வந்து நான் இந்த வேவ் ஃபங்க்ஷனை கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு எனர்ஜி இன்டூ இந்த வேவ் ஃபங்க்ஷன் கிடைக்கும். இதை வச்சு இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம இந்த வேவ் ஃபங்க்ஷன் என்னன்றதை நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சு அந்த வேவ் எங்க இருக்கு, அதாவது எலக்ட்ரான் எங்க இருக்குன்றதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எங்க இருக்குன்னா அது எங்க இருக்குதுன்றது கூட ப்ராபபிலிட்டி என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இந்த ஹாமில்டோனியனுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா அது நமக்கு எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் குவாண்டம். ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டாங்க, எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஆட்டம் இஸ் குவான்டைஸ்ட். இது என்ன அர்த்தம்னா, அதாவது ஒரு நான் போன கிளாஸ்ல பார்த்தோம், எலக்ட்ரானால தொடர்ந்து எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட நான் பார்த்தோம். ஒரு எலக்ட்ரானால கண்டினியூஸா எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி மட்டும்தான் அப்சார்ப் பண்ணும். அதுதான் வந்து இவங்க அதுதான் இவங்க குவான்டைஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த குவான்டைஸ்டு எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல், அதாவது ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு குறிப்பிட்ட குவான்டைஸ்ன்றது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி மட்டும் இருக்கிறதுனால அந்த அந்த எலக்ட்ரான் வந்து வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த வேவ் மாதிரி ஏன் பிஹேவ் பண்ணுது, அதுக்கு ஏன் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி மட்டும்தான் இருக்குன்றது வந்து இந்த ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் தான் சொல்லுது. அதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த எலக்ட்ரானுக்கு ஒரு வேவ் மாதிரி இருக்கு, அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி மட்டும்தான் இருக்குன்றது நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சிம்பிள், இதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் சிம்பிளான மாதிரி இருக்கும். குவாண்டம் நம்பர்ஸ். குவாண்டம் நம்பர்ஸ்ன்றது என்னன்னா ஒரு எலக்ட்ரானோட அட்ரஸ், அவ்வளவுதான். இது அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஒரு எலக்ட்ரானை பத்தி நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், அந்த எலக்ட்ரான் வந்து என்ன வகையானது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான அட்ரஸ் தான் குவாண்டம் நம்பர். அது வந்து நம்ம அட்ரஸ்ல எப்படி வருவார், இப்போ வந்து ஸ்ட்ரீட் நேம் இருக்கும், ஒரு ஹவுஸ் நேம் இருக்கும், அது ஒரு ஏரியா நேம் இருக்கும், அடுத்து கடைசியா வெளியில வந்து ஸ்டேட் நேம் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கோம்ல. அதே மாதிரி இங்கேயும் வந்து 4 டைப் இருக்கு, 4 லெவல் ஆஃப் அட்ரஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என். இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ன்றது ஒண்ணும் இல்லை, அது வந்துட்டு அந்த ஷெல் நம்பர். நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ போர் மாடலே சும்மா வரைஞ்சிப்போம். ஆனா உண்மையா சொல்லணும்னா இது போர் மாடல் மாதிரி இருக்காது. ஆனா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஷேப் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நியூக்ளியஸ் இதை எடுத்துப்போம். இப்போ இங்க இருக்குன்னு வச்சுக்கோமா, இதோ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்தா n இஸ் ஈக்குவல் டு 1. என்னங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அடுத்து நம்ம செகண்ட் லெவலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க. செகண்ட் லெவல்ல போனோம்னா n இஸ் ஈக்குவல் டு 2. செகண்ட் ஆர்பிட்ல போனோம்னா n இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்து தேர்ட் ஷெல்ல போனோம்னா n இஸ் ஈக்குவல் டு 3. இது நம்ம தேர்ட் ஷெல்னு சொல்றது தப்பு. ஆனா இப்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும் நியூக்ளியஸை விட்டு தள்ளி போக போக என்னோட வேல்யூ, அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஏறிக்கிட்டே போகும். ஓகே, அடுத்து அது கிவ்ஸ் an ஐடியா அபவுட் த பொசிஷன் அண்ட் எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டல். நம்ம முதல்ல யூஸ் பண்ண அந்த இது E is equal to 13.6 இந்த ஃபார்முலால யூஸ் பண்ற அதே எண் வந்துட்டு இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான் நம்ம யூஸ் பண்றோம். அதனால இந்த இந்த எண்ணை வச்சுட்டு நம்மளால அந்த எலக்ட்ரானோட எனர்ஜியும் அதுக்கப்புறம் அதோடைய ரேடியஸ்க்கு பார்த்தா R0 இன்டூ Z ஸ்கொயர், n ஸ்கொயர் பை Z, நம்ம அதை யூஸ் பண்ணோம்ல. அதனால அதோடைய பொசிஷனை பத்தி நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, அடுத்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். இது வந்து செகண்ட் லெவல் ஆஃப் அட்ரஸ். இது என்ன சொல்லும்னா, இது வந்துட்டு என்ன சப்ஷெல், அதாவது நம்ம இப்ப வந்து சப்ஷெல்ன்ற ஒரு ஐடியா எடுத்துட்டு வருவோம். ஒரு எலக்ட்ரான் அந்த ஒரு ஷெல்ல நான் பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது நம்ம ஒரு எனர்ஜி லெவல் சொல்றோம் நியூக்ளியஸை சுத்தி. இப்படி ஒரு எனர்ஜி லெவல் நம்ம வரையறோம். ஆனா இது தப்பு. இது ஆக்சுவலி பார்க்க எப்படி இருக்கும்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா மாதிரி, ஒரு ரீஜியன், ஒரு மேகம் மாதிரி இருக்கும். அதுல வேற வேற ஷேப்ல வந்து எலக்ட்ரான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்படி ஒரு ஸ்பியர் ஷேப்ல இருக்கலாம், இல்லாட்டி இந்த ஒரு ஃப்ளவர் ஷேப்ல இருக்கலாம். இந்த மாதிரி இடத்துல வந்து எலக்ட்ரான் இருக்கும். இதெல்லாம் இந்த என்ன மாதிரியான ஷேப்ல எலக்ட்ரான் உள்ள இருக்கு அதெல்லாம் வந்து குறிக்கிறதா. இப்போ அதாவது என்ன மாதிரியான ஒரு ரீஜியன். இப்போ ஒரு இமேஜ் காமிச்சா நல்லா இருக்கும். ஒரே ஒரு
இதெல்லாம் தான் அந்த சப்ஷெல்ஸ். இப்போ எப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி ஷேப்ல இந்த சர்க்கிள் ஷேப்ல இருக்கிற ஒரு மேகத்துல இருக்கலாம். இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப் மேகத்தை இருந்தா அதுக்கு பேர் எஸ் ஆர்பிட்டல்னு சொல்லுவாங்க. அதே இந்த மாதிரி ஒரு டம்பல் ஷேப்னு சொல்லுவாங்க. டம்பல் ஷேப்னா என்னன்னா ரெண்டு வகையான ரெண்டு ஸ்பியர் ரெண்டு ஓவல் ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஷேப்புக்குள்ள எலக்ட்ரான் இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்குள்ள எலக்ட்ரான் இருந்ததுன்னா பி ஆர்பிட்டல். அதே மாதிரி 4 இந்த மாதிரி அடுத்து இந்த டி ஆர்பிட்டல்ங்கிறது இந்த மாதிரி வேற வேற ஷேப்ல இருக்கும். இந்த டி ஆர்பிட்டலுக்குள்ள இந்த மாதிரி இருக்கிற ஷேப் இந்த மேகத்துக்குள்ள ஒரு எலக்ட்ரான் இருந்ததுன்னா அது டி ஆர்பிட்டலுக்குள்ள இருக்குன்னு சொல்லுவோம். அடுத்து எஃப் ஆர்பிட்டல் வந்து அதோட இந்த ஷேப் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு இதுக்குள்ள எலக்ட்ரான் இந்த மாதிரி மேகத்துக்குள்ள எலக்ட்ரான் இருந்ததுன்னா அது வந்து எஃப் ஆர்பிட்டலுக்குள்ள இருக்குன்னு. ஓகே. இப்ப இது என்ன மாதிரியான மேகத்துக்குள்ள இருக்குன்றது குறிக்கிறது தான் அசிமுத்தால் குவாண்டம் நம்பர். அடுத்து 3 டைமென்ஷனல் ஷேப் ஆஃப் சப்ஷெல்ஸ். அதாவது இந்த அசிமுத்தால் குவாண்டம் நம்பரால என்ன ஷேப்பா இந்த சப்ஷெல் இந்த இருக்கிற ஒரு சப்ஷெலோட ஷேப் என்ன, அதாவது என்ன மாதிரியான மேகத்துக்குள்ள அது இருக்குன்றத கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்புறம் இதை வச்சு அந்த ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம்ன்ற ஒரு வேல்யூ நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நம்ம முதல்ல வந்து எம்விஆர்னு சொன்னோம்ல, இந்த எம்விஆர்ங்கிறது அந்த சர்க்குலர் ஆர்பிட்குள்ள எலக்ட்ரான் சுத்திட்டு இருந்தா அதோடைய ஆங்குலர் மொமெண்டம். ஆனா இந்த ஆர்பிட்டலுக்குள்ள இருக்கிறப்போ அந்த வேல்யூ யூஸ் ஆகாது. அந்த ஆர்பிட்டலுக்குள்ள இருக்கிறப்போ இருக்கிற அந்த சப்ஷெல்குள்ள இருக்கிற அந்த எலக்ட்ரானுடைய ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம்ன்ற ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகே. இப்ப நம்ம இப்ப இந்த அசிமுத்தால் குவாண்டம் நம்பரை எல்ன்றதோட நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதை நம்ம எப்படி சொல்றது? இப்போ உதாரணத்துக்கு n is equal to 1 வச்சுப்போம். அதாவது n is equal to 1 அதாவது மொத பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இருந்ததுன்னா அதோடைய L வேல்யூ 0. அடுத்து n is equal to 2 வந்ததுன்னா L ஓட வேல்யூ 0வா இருக்கலாம் 1ஆ இருக்கலாம். 0 or 1. n is equal to 3னா L is equal to 0, 1, 2. அதாவது Lன்ற நம்பர் வந்துட்டு 0 to n minus 1 வரைக்கும் போகும். அதாவது ஒரு மெயின் ரோடு இருந்ததுன்னா அதுல மெயின் ரோட்ல எத்தனை ஒரு மெயின் ரோடுடைய அந்த நம்பர் மைனஸ் 1ன்றது எத்தனை உள்ள பில்டிங் இருக்குன்ற மாதிரி கணக்கு. இது அட்ரஸ் இது வந்து இப்ப நம்ம வந்து இந்த குவாண்டம் நம்பர்ல வச்சு எலக்ட்ரான் எங்க இருக்கு எப்படி இருக்குன்றதா கண்டுபிடிப்போம். அதனால இது வந்து இன்னொரு அந்த அந்த அட்ரஸோடைய ஒரு பார்ட். அதாவது குவாண்டம் நம்பரோட இது வந்து இன்னொரு குவாண்டம் நம்பர். அதான் இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், எல்லோட வேல்யூ சப்போஸ் 0னா அது எஸ் ஆர்பிட்டலுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அடுத்து எல் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா அது பி ஆர்பிட்டலுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த ஆர்பிட்டலுங்கிறத நம்ம அந்த ஒரு ஷேப்பா பார்த்தோம்ல, இந்த மாதிரி ஒரு ஷேப் இருந்தது, அடுத்து இந்த மாதிரி ஒரு ஷேப் இருந்தது. இந்த ஷேப்புகள் எல்லாமே தான் வந்து ஆர்பிட்டல்னு சொல்லுவோம். இப்ப இது இந்த மாதிரி ஷேப் இப்போ டைரக்டா ஒரு ஸ்பியர் மாதிரி இருந்தா அது எஸ் ஆர்பிட்டல். அதே வந்து இந்த மாதிரி 2 டம்பல் ஷேப்ல இருந்தா, அதாவது இது பேரு டம்பல் ஷேப்னு சொல்லுவாங்க. ஒரு டம்பல் ஷேப்ல இருந்தா பி ஆர்பிட்டல். அதே எல் இஸ் ஈக்குவல் டு 2 இந்த மாதிரி 2 டம்பல் இருக்க ஷேப்ல இருந்தா டி ஆர்பிட்டல். அடுத்து எல் இஸ் ஈக்குவல் டு 3 இருந்தா எஃப் ஆர்பிட்டல். இது வரைக்கும் தான் இந்த 4 ஆர்பிட்டலுக்குள்ள தான் இருக்கு நம்ம கண்டுபிடிச்ச எல்லா ஆட்டமோடைய எலக்ட்ரானுமே அடங்கும். அதனால இப்போதைக்கு இவ்வளவு தெரிஞ்சா போதும். ஆனா 4க்கும் ஜி ஆர்பிட்டல்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அது நம்ம ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அடுத்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எம்எல். இது என்னதுன்னா ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன். அதாவது ஒரு குறிப்பிட்ட அது இருக்கிற XY இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல அந்த எலக்ட்ரான் எந்த ஆக்சிஸ்ல இருக்குன்றத குறிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எஸ் ஆர்பிட்டல் எடுத்தோம்னா அந்த மாதிரி ஒண்ணுமே ஒரு ஸ்பியர், அதனால அது எங்க வேணா இருக்கலாம், அது ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா நம்ம பி ஆர்பிட்டல் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், பி ஆர்பிட்டல் வந்து 3 டைப்பா இருக்கும். இப்படி ஒரு பி ஆர்பிட்டல் இருக்கும், அடுத்து இப்படி ஒரு பி ஆர்பிட்டல் இருக்கும், அது எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒண்ணு இருக்கும், அடுத்து ஒண்ணு ஒய் ஆக்சிஸ்ல ஒண்ணு இருக்கும், இன்னொன்னு ஜெட் ஆக்சிஸ்ல இருக்கும்.
இந்த மாதிரி 3 p ஆர்பிட்டல்ல என்ன p ஆர்பிட்டல்ல இருக்குன்றது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் சொல்லும். அதாவது அகைன் ஒரு பில்டிங் எடுத்துட்டோம்னா அந்த பில்டிங்ல எத்தனாவது மாடியில இருக்குன்றது சொல்லிடும். அந்த மாதிரி. இப்போ இந்த எம்மோட வேல்யூ எங்க இருந்து வரும்? எம் வந்துட்டு மைனஸ் எல்ல இருந்து பிளஸ் எல். இப்போ உதாரணத்துக்கு எல் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா எம்மோட வேல்யூ -1 0 1. இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 2 இருந்ததுன்னா எம்மோட வேல்யூ -2 -1 0 1 அண்ட் 2. இந்த மாதிரி இருக்கும். எல்லோட வேல்யூவையே மைனஸ்ல இருந்தும் எல்லோட வேல்யூவே பிளஸ் வரைக்கும் போகும். m இஸ் ஈக்குவல் டு -l to +l. ஓகே. அடுத்து நம்ம வந்து நமக்கு இப்போ வந்து ஒரு சில டீடைல்ஸ் மாதிரி நம்பர் ஆஃப் சப்ஷெல்ஸ், அதாவது ஒரு n இஸ் ஒரு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n இருக்குன்னு வச்சுப்போம். அந்த எண்ணுக்குள்ள வந்து எத்தனை சப்ஷெல் இருக்கும், அதாவது s p dன்றது எத்தனை இருக்கும்னா n அளவுக்கு இருக்கும். நம்பர் ஆஃப் சப்ஷெல்ஸ் வந்து n தான் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் சப்ஷெல்ஸ் n, அதாவது n இஸ் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா அதுல ஒரே சப்ஷெல் s. அதே n இஸ் ஈக்குவல் டு 2 இருந்ததுன்னா அதுல 2 சப்ஷெல் இருக்கும், s-ம் p-யும் இருக்கும். n இஸ் ஈக்குவல் டு 3னா s p d 3 சப்ஷெல்லுமே இருக்கும். n ஈக்குவல் டு 4னா அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகே. அடுத்து நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இன் அ சப்ஷெல். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சப்ஷெல்லே நான் எடுத்துட்டேன். இப்போ pன்ற சப்ஷெல் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அதோடைய l வேல்யூ வந்து 1 நான் இப்பதான் பார்த்தோம். இப்போ இந்த p சப்ஷெல்ல எத்தனை ஆர்பிட்டல் இருக்கு, அதாவது ஒரு ஆர்பிட்டல்ங்கிறது என்ன சொல்லணும்னா ஒரு வீடு மாதிரி வச்சுக்கோமே. அந்த ஒரு வீடுல வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ ஒரு p சப்ஷெல், அதாவது இந்த பில்டிங்குள்ள எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, அதாவது எப்படி அது எத்தனை ஆர்பிட்டல் இருக்கு, எத்தனை ஆர்பிட்டல் இருக்குன்னா 2 into l plus 1. இப்போ நம்ம pக்கு பார்த்தோம், மூணு ஷேப் இருந்தது இல்ல, pக்கு. அதே மாதிரி அதே தான் சொல்றேன். இப்போ l is equal to 1, 2 into 1 plus 1ன்றது 3. ஓகே. அடுத்து நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் வந்து n². இப்போ வந்துட்டு ஆர்பிட்டல்ங்கிறது என்னன்னா லைக் ஒரு ஆர்பிட்டல்ங்கிறது என்னன்னா இந்த மாதிரி இப்போ பீக் வந்து இந்த 1 மட்டும் எடுத்தோம்ல, இதுதான் வந்து ஒரு ஆர்பிட்டல். அது n² இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் n is equal to 1 எடுத்துட்டோம்னா அங்க s சப்ஷெல் மட்டும்தான் இருக்கும். அதுல ஒரே ஒரு ஆர்பிட்டல் தான், இந்த ஒரே ஒரு சர்க்கிள் ஸ்பியர் ஷேப்ல தான் இருக்கிறதுனால அதுல n is equal to நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் ஈக்குவல் டு 1² 1. ஆனா நம்ம pல எடுத்தோம்னா 3 இருக்கு. சாரி, p எடுத்தோம்னா அதுல வந்து n is equal, சப்போஸ் நம்ம n is equal to 1 எடுத்தோம்னா ஒரு s மட்டும் தான் இருக்கு, அதனால நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல் 1. ஆனா நான் n equal to 2 எடுத்துட்டேன்னா அதுல s-ம் இருக்கும் p-யும் இருக்கும். s-ல ஒரு ஆர்பிட்டல் இருக்கு, p-ல 3 இருக்கு. அப்ப டோட்டலா 4 ஆர்பிட்டல்ஸ் இருக்குன்னு அர்த்தம், which is equal to 2². அது வந்து n²க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகே. அடுத்து s subshell contains only one orbital p. அடுத்து p subshellல px py pz இந்த மூணு டயக்ராம் வரைஞ்சு பார்த்தோம். அதே மாதிரி d ல வந்து 5 இருக்கு, dxy dyz dxz dx² - y² dz². அடுத்து f ஷெல்ல அதே மாதிரி 7 ஆர்பிட்டல் இருக்கு. அப்புறம் ஒரே சப்ஷெல்ல மேக்சிமமா எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்னா 2 into 12 plus 1. அதாவது இப்ப நம்ம சப்போஸ் நம்ம pக்கு பார்த்தோம், pல வந்துட்டு 3 ஆர்பிட்டல் இருக்கு, ஒரு ஆர்பிட்டல் 2 எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னோம். அதனால சோ வந்து ஒரு pல வந்துட்டு 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது ஏன் பாருங்க, l is equal to 1 நம்ம இங்க போட்டோம்னா 2 into 3 6. ஸோ ஒரு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2 into 12 plus 1. அடுத்து ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பர்ன்றது என்னன்னா ஒரே ஆர்பிட்டல் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரே ஆர்பிட்டல்ல வந்துட்டு நம்ம இப்படி வர ஒரே ஆர்பிட்டல்ல ஒரு எலக்ட்ரான் வந்து இப்படி ஒரு ஒரு கிளாக் வைஸா ஒரு சுத்திக்கிட்டு இருக்கும், இன்னொரு எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸா சுத்திக்கிட்டு இருக்கும்.
இது ஒரு எலக்ட்ரான் என்ன மாதிரி சுத்துது அப்படின்றத குறிக்கிறது தான் ஸ்பின் குவாண்டம் நம்பர். இதுதான் ஃபைனல் அட்ரஸ். ஒரு எலக்ட்ரானை பத்தி கம்ப்ளீட்டா சொல்றதுக்கு யூஸ் பண்ற அட்ரஸ் வந்து அந்த கடைசியா சொல்றது வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர். அதுதான் ரெண்டு ஸ்டேட் இருக்கு. ஒன்னு பேரு ஸ்பின் அப் அண்ட் ஸ்பின் டவுன். மேல நோக்கி ஆரோ வரைஞ்சா ஸ்பின் அப், கீழே நோக்கி வரைஞ்சா அது பேரு ஸ்பின் டவுன். ஸோ வந்து ஒரு எனர்ஜி லெவல், அதாவது நம்ம ஒரு எனர்ஜி லெவல்ல போன நம்ம என்ன பார்த்தோம், ஒரு எனர்ஜி லெவல்ல n ஸ்கொயர் ஆர்பிட்டல் இருக்குன்னு சொன்னோம். ஒரு ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் இருக்கனால டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 2n ஸ்கொயர். ஓகே, இப்போ அடுத்து அதுல டோட்டல் ஸ்பின்னு ஒண்ணு பார்ப்போம். டோட்டல் ஸ்பின்னுங்கிறது என்னன்னா, ஒரு நம்பர், அதாவது ஒரு மெயின் எனர்ஜி லெவல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ, அதாவது ஒரு எலக்ட்ரான் வந்துட்டு, ஏதாவது இப்போ ஒரு எலக்ட்ரான்ல வந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்பின் +1/2ன்னு சொல்லுவோம். அதே இப்போ நான் அப் ஸ்பின்ல இருந்தா +1/2. அதே ஒரு ஆரோ மார்க் இப்படி பாருங்கன்னா அதோட ஸ்பின் -1/2. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பின் வந்துட்டு n × 1/2. அது பிளஸ்ஸாகவும் இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம். n ப்ளஸ் ஆர் மைனஸ் n × 1/2. ஓகே, அடுத்து இன்னொன்று, இப்போ பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னா, no two electrons in an atom can have same set of all 4 quantum numbers. சரி, அதாவது ஒரே 2 எலக்ட்ரானுக்கு ஒரே அட்ரஸ் இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு எலக்ட்ரானுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட 4 குவாண்டம் நம்பர் இருந்ததுன்னா, இன்னொரு எலக்ட்ரானுக்கு அதே 4 குவாண்டம் நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஓகே, நம்ம இப்போ எழுதுறப்போ நம்ம சொல்லிட்டு எஸ்ல வந்துட்டு ஒரே ஆர்பிட்டல் இருக்கு. ஸோ எஸ் குறிக்கிறத இந்த மாதிரி குறிப்போம். பி ஆர்பிட்டல் குறிக்கிறதா இருந்தா இந்த மாதிரி குறிப்போம். அதாவது 3 ஆர்பிட்டலுக்கு 3 பாக்ஸ் போடுற மாதிரி. அடுத்து டி ஆர்பிட்டல் குறிக்கிறப்போ 5 பாக்ஸ் போடுவோம். ஓகே, இதுல நம்ம எப்படி எலக்ட்ரான் ஃபில் பண்ணுவோம்னா, சப்போஸ் என்கிட்ட இந்த பி ஆர்பிட்டல்ல ஃபில் பண்றதுக்கு 3 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 2 3. அதே என்கிட்ட 4 எலக்ட்ரான் இருந்ததுன்னா 3 ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 4வது எலக்ட்ரான் ஆப்போசிட் ஸ்பின்ல ஃபில் பண்ணுவேன். அதாவது முதல்ல ஒரே ஸ்பின்ல ஃபில் பண்ணி எடுத்துட்டு வரணும். அதாவது முதல்ல ஃபர்ஸ்ட் எல்லாமே அப் ஸ்பின்ல ஃபில் பண்ணிட்டு அடுத்து டவுன் ஸ்பின்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரானை முதல்ல இருந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இப்போ டிக்கு வந்து சப்போஸ் 7 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் 1 2 3 4 5, அப்புறம் 6, அப்புறம் 7. நம்ம ஏன் இப்படி ஃபில் பண்றோம்? இப்படி ஃபில் பண்றதுக்கு பேர் தான் வந்துட்டு ஹன்ஸ் ரூல் ஆஃப் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. அது இப்போ ஒரு ஸ்லைடு தள்ளி வரும். அது நம்ம பண்றப்போ பண்ணோம்ல, இப்போ வந்துட்டு 1 2 3 4 5. இப்போ நான் வந்து டி ஆர்பிட்டல் எடுத்துக்கிறேன். அதுல நான் 7 எலக்ட்ரான் ஃபில் பண்றப்போ 1 2 3 4 5 எழுதுற 5 எலக்ட்ரான் ஃபில் பண்ற வரைக்கும் எந்த எலக்ட்ரானுக்குமே அது ஒரு ஆப்போசிட் ஸ்பின் அது பக்கத்துல இல்ல. நான் 6th எலக்ட்ரான் போடுறப்போ அதோடைய ஒரு எலக்ட்ரான் வந்து பேர் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் பீக்கு பார்த்தேன்னா 3 எலக்ட்ரான் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் 3 எலக்ட்ரான் ஃபில் பண்ண வரைக்கும் ஒண்ணும் இல்ல. 4th எலக்ட்ரான் ஃபில் பண்ணதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் பேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அடுத்து இப்போ குவாண்டம், இப்ப நம்ம முதல்ல ஆங்குலர் மொமெண்டம், ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம்ன்ற ஒரு டேர்ம் நம்ம யூஸ் பண்ணோம். அது என்னன்னா இந்த h/2π இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் L × L+1. இந்த ஃபார்முலா வச்சு ஒரு பேர் தான் ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம். அடுத்து அதே மாதிரி ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம்னு ஒண்ணு இருக்கு. இங்க இந்த நம்ம முதல்ல பார்த்தோம் ஸ்பின் வந்துட்டு பிளஸ் ஆர் மைனஸ் 1/2 இன்டூ என்னன்னு பார்த்தோம்ல, இதுதான் வந்துட்டு ஸ்பின். அதாவது இந்த என்னங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ஆர்பிட்டல் பாருங்க, இங்க வந்துட்டு 3 இருக்குன்னா 3 எலக்ட்ரான் இப்படி அப் ஸ்பின்ல இருக்குன்னா அதோடைய ஸ்பின் வந்துட்டு 3 இன்டூ +1/2. அதாவது 3/2 அதோட ஸ்பின். அதே இப்போ இந்த கேஸ்ல பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு எலக்ட்ரானோட ஸ்பின் வந்து இதோட கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்து இங்க ஒரு +1/2 +1/2 2 இன்டூ 1/2 இஸ் ஈக்குவல் டு 1. இந்த மாதிரி அதோட ஸ்பின். இது வந்து இப்படிதான் நம்ம ஸ்பின் கால்குலேட் பண்ணுவோம். அந்த ஸ்பின் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் s இன்டூ s+1 இன்டூ h/2π.
இந்த மாதிரி ஆங்குலர் மொமெண்டம்க்கெல்லாம் நம்ம முதல்ல சாதாரண ஆங்குலர் மொமெண்டம் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதோட யூனிட் வந்து கேஜி மீட்டர்ஸ் per செகண்ட், அதாவது மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஆனா இங்க வந்துட்டு ஒரு புது யூனிட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேரு போர் மேக்னெட்டான், பிஎம்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து எஸ்பிடி. முதல்ல ஒரு வித ஷேப்லாம் பார்த்தல, 4 ஆர்பிட்டலோட ஷேப். ஃபர்ஸ்ட் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறது எஸ் ஆர்பிட்டல், பி ஆர்பிட்டல்ன்றது டம்பல் ஷேப்டு, டி ஆர்பிட்டல் டபுள் டம்பல், அப்புறம் எஃப் ஆர்பிட்டல் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஷேப். இங்க வந்து அதை பார்த்துருவோம். இங்க பாத்தீங்கன்னா எஸ் வந்துட்டு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு, பி ஆர்பிட்டல் ஒரு டம்பல் ஷேப்ல இருக்கு, அது ரெண்டு சர்க்கிள் மாதிரி இருக்கு. அடுத்து டி ஆர்பிட்டல் பாத்தீங்கன்னா 4 சர்க்கிள் இருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைட்ல இருக்கிற ரெண்டும் லெஃப்ட் சைட்ல இருக்கிற ரெண்டும் வந்துட்டு டபுள் டம்பல். நடுவில் இருக்கிறது மட்டும் ஒரு சின்ன எக்ஸெப்ஷன். அது வந்து பாத்தீங்கன்னா வந்து நடுவில் ஒரு ரிங் மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி இருந்துட்டு அதுக்கு மேலேயும் கீழே ரெண்டு சர்க்கிள் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு டம்பல் ஷேப். அப்போ இந்த எஃப் ஆர்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பே சொல்ல முடியல, எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அதனால தான் காம்ப்ளிகேட்டடான ஷேப்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் அண்ட் வேவ் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம வேவ் ஃபங்க்ஷன் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னோம்ல, இந்த ஒரு எலக்ட்ரான் பத்தி ஷ்ரோடிங்கர் ஒன்று கொடுத்தாருன்னு, அதை வச்சுதான் நம்ம எலக்ட்ரானோட ஒரு லொகேஷன் கண்டுபிடிப்போம். ஆனா நம்ம பார்த்துருக்கோம் இந்த சைன், இந்த இந்த வேவ், இந்த த்ரிசிலம், இந்த சிம்பிள் வந்து சைன்னு சொல்லுவோம். இந்த சைன்ற இந்த ஒரு ஆர்பிட்டல் வேவ் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தனியா எந்த சிக்னிஃபிகன்ட்டும் கிடையாது, அது தனியா எந்த மதிப்பும் கிடையாது. அந்த சையை வந்து நான் ஸ்கொயர் பண்ணேன், அந்த ஈக்குவேஷன் நான் ஸ்கொயர் பண்ணேன்னா எனக்கு அப்படி வர அந்த ஒரு ஈக்குவேஷன், அந்த ஒரு வேவ் ஃபங்க்ஷனை வச்சு அந்த எலக்ட்ரான் எங்க இருக்கு, அதோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டின்னு சொல்றாங்க, அந்த ப்ராபபிலிட்டி என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதோடைய கிராஃப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது ரேடியஸ், அதாவது நம்ம ஒன் எஸ் எடுத்துக்கோங்க. ஒன் எஸ்ங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு ஸ்பியர். அந்த ஸ்பியர்ல ஆர் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா இந்த சை ஸ்கொயர் வேல்யூ ரொம்ப அதிகம். அதாவது ரேடியஸ் கம்மியாக கம்மியாக அந்த எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிற ப்ராபபிலிட்டி அதிகமாயிட்டே போகும். அதே மாதிரி இது மேல போய்கிட்டே இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர் ஈக்குவல் டு 0, அதாவது இந்த ஈக்குவேஷன் படி சப்போஸ் நான் நியூக்ளியஸ்க்கு ரொம்ப பக்கத்துல போனேன்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரான் நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். அதாவது ப்ராபபிலிட்டி வந்து ஆல்மோஸ்ட் 1 நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனா நீங்க 2s ஆர்பிட்டலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு வாட்டி ஏதோ ஒரு லெவல்ல அந்த சை ஸ்கொயர், இந்த ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 0வை டச் பண்ணிடுச்சு. 0வை டச் பண்ணிச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால எலக்ட்ரானை கண்டுபிடிக்க முடியாது அர்த்தம். இதுல நம்ம என்ன சொல்லலாம், இது வந்துட்டு 1s வச்சுக்கோமே. 2s ஓட ஆர்பிட்டல் ஷேப் எப்படி இருக்கும்? இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல 0 ஆயிடுச்சு, அப்புறம் இங்க ஒரு இடத்துல ஒரு ஒரு பீக் மாதிரி இருக்கு, அதாவது ஒரு ஒரு திடீர்னு ஒரு ஜம்ப் மாதிரி, வேல்யூல சின்ன ஜம்ப் மாதிரி இருக்கு. அப்படின்னா எலக்ட்ரானால இங்க இருக்க முடியும், இல்லாட்டி அதே மாதிரி நம்ம நியூக்ளியஸ் நோக்கி போக போக அதிகமா இது. அதான் நம்ம என்ன சொல்லலாம், இந்த ஒரு ஷேப் நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். நியூக்ளியஸை சுத்தி ஒரு எலக்ட்ரானை கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ஒரு கேப் மாதிரி விட்டுட்டு இங்க வந்து ஒரு எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிற ஒரு ரீஜன் இருக்கு. இந்த கலர் பண்ற ரீஜன்ல தான் வந்துட்டு எலக்ட்ரானை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த ஒரு இடத்துல நம்மளால எலக்ட்ரானை கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நீங்க இந்த சென்டர்ல இருந்த ஒரு கேப்பா இருக்குல்ல, இங்க நம்மளால எலக்ட்ரானை கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி எலக்ட்ரானே இல்லாத இடம், அதாவது எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிற ப்ராபபிலிட்டி எங்கெல்லாம் 0வோ அதைத்தான் நம்ம நோடுன்னு சொல்லுவோம். இங்க போட்டுருக்காங்க பாருங்க, நோடுன்னு சொல்லுவோம். அந்த நோடு வந்துட்டு வேற டைப்ல இருக்கு. அதாவது நோடுங்கிறது ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸ் வேர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் 0. ஒரு எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி எந்த ஒரு ஏரியால எங்கெல்லாம் 0வோ அந்த ஏரியாவை நம்ம நோடுன்னு சொல்லுவோம். அடுத்து வேற நோட்ஸ்ல வேற டைப் இருக்கு. ஒண்ணு வந்து ரேடியல் நோடு. ரேடியல் நோடுங்கிறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல, நம்ம நியூக்ளியஸ்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை நம்மளால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது, அதாவது எலக்ட்ரான் நாங்க கண்டுபிடிக்க முடியாது. அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த எஸ் ஆர்பிட்டல். நம்ம எஸ் ஆர்பிட்டல் இப்ப இந்த 2s ஆர்பிட்டல், நம்ம 2s ஆர்பிட்டல் எப்படி பார்த்தோம்? ஓகே, ஸோ 2sன்றது என்னன்னா செகண்ட் சப்ஷெல்லோடைய செகண்ட் ஆர்பிட்டோடைய செகண்ட் ஆர்பிட்டோடைய எஸ் சப்ஷெல். செகண்ட் ஆர்பிட்ல எஸ் சப்ஷெல். இப்ப பாத்தீங்கன்னா இதோடைய ஷேப்ல வந்து இந்த நியூக்ளியஸை விட்டு இந்த கேப் இருக்கு பாத்தீங்கல்ல, இந்த கேப்ல வந்துட்டு நம்மளால எலக்ட்ரானை கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால அதோடைய
இந்த ரேடியல் நோட் அந்த நியூக்ளியஸை விட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நம்ம தள்ளி போயிட்டோம்னா அந்த இடத்துல நம்மளால எலக்ட்ரான் கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து ஒரே ஒரு லொகேஷன் தான் அந்த மாதிரி இருக்கு. அது இந்த ஃபார்முலாவும் கன்ஃபார்ம் பண்ணும். நம்ம என்ன வந்து 2ன்னு போட்டு எல் 0ன்னு போட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு n மைனஸ் அதாவது 2 மைனஸ் 1 வந்து 1ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கு, அதுக்கு பேரு ஆங்குலர் நோட். ஆங்குலர் நோடுங்கிறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் நியூக்ளியஸை விட்டு இதான் நியூக்ளியஸ் வச்சுப்போம். நியூக்ளியஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் நான் வந்து பார்த்தேன்னா, சுத்தியும் அந்த ஒரு ஆங்கிள நான் பார்த்தேன்னா, அந்த ஆங்கிள்ல வந்து எனக்கு எலக்ட்ரான் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அது வந்து இஸ் ஈக்குவல் டூ எல். அந்த மாரி எத்தனை நோடு இருக்குன்றது எல். இப்போ இது 2யும் நம்ம ஆட் பண்ணா என்ன வரும்? n-1. அதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ். எலக்ட்ரான் இல்லாத இடம் டோட்டலா எவ்வளவு இருக்கு? ஓகே. அடுத்து ஃபில்லிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் ஆர்பிட்டல்ஸ். நம்ம இப்போ வெவ்வேறு ஆர்பிட்டல் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். அதாவது இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஷெல்ல வந்து s ஆர்பிட்டல் இருந்தா அதுக்கு பேரு 1s. செகண்ட் ஷெல்ல இருந்தா அதுக்கு பேரு 2s. தேர்ட் ஷெல்ல அதே செகண்ட் ஷெல்ல p ஆர்பிட்டல் இருந்தா அதுக்கு பேரு 2p. அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி இப்ப நான் எலக்ட்ரான் வந்து நான் என்கிட்ட ஒரு 50 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அதை நான் வந்து எல்லாத்தையும் 1sல போட முடியாது. ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் 1sல ஒரே ஒரு ஆர்பிட்டல் தான் இருக்கு. ஒரே ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். அதே மாதிரி என்னால வந்து ஒரு ஒரே p ஆர்பிட்டல்ல கூட அதை ஃபில் பண்ண முடியாது. அதனால என்ன வேணும், எனக்கு ஒரு ஷெல்லையுமே வந்துட்டு எனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஆர்பிட்டல் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் ஆர்பிட்டல நான் ஃபில் பண்ணணும். அதெல்லாம் எப்படி நான் ஃபில் பண்ணுன்றது தான் இந்த ஆஃப் பவர் பிரின்சிபல். இப்போ நம்மளுக்கு இப்போ டைம் முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப நம்ம ஆஃப் பவர் பிரின்சிபல்னா என்னன்றது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டீடைல்டா பார்ப்போம். அதை வச்சு எப்படி ஃபில் பண்ணும், அது எப்படி நம்ம எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணுவோம்னு பார்ப்போம். அடுத்து இதுக்கு சம்பந்தப்பட்டமான சில கொஸ்டின்ஸும் சில கான்செப்ட்ஸ் கொஞ்சம் ரிவைஸும் பண்ணுவோம்.